மைவி திருப்பதியே அப்டேட் வந்திருக்குது. என்ன? நம்ம தெரிஞ்ச ஒருத்தரே ஹைகோர்ட்ல ஜூனியரா பிராக்டிஸ் பண்றாப்புல. சரி. மொத்தம் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லி விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் விஷயமெல்லாம் சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டாப்புல. அதான் அவருக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்ததே அவருக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து அந்த கேஸு அப்படிங்கிற மாதிரி வக்கீல் தானே, அந்த மாதிரி அவங்க அதுக்கு கேஸு முன்னாடி ஓடுறதுக்கே சரியா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனைங்க கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க, அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எப்படி எப்போ வெளியில வருவாரு எம்டி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் விளக்கமா சொல்லியிருந்தேன். அப்புறம் கூப்பிடுறனாரு, அடுத்த நாளே கூப்பிடுறனாரு, கூப்பிடல. நானும் ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு. அப்புறம் 2வது நாள் நானே கூப்பிட்டேன். அப்புறம் கூப்பிட்டங்காட்டியும் அவரு நான் சொன்ன விஷயத்தையே மறந்துட்டாரு. அவரு அவ்வளவு பிஸியா இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அவரை விசாரிச்சுட்டு 1.5 நாள் கழிச்சு அவரே கூப்பிட்டாரு. நேற்று நைட்டு ஒரு 8:30 மணி 8:45 மணி இருக்கும். அவர் கூப்பிட்டு பேசினாப்புல இந்த மாதிரின்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட அவரு சொல்றதும் நம்ம கார்த்திக் பிள்ளை சார் சொல்றதும் இப்போ அவர் வீடியோ போடுவார், ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்குது. அதாவது எப்படின்னா அவங்க வந்து கீழ்கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா போன வாரம் அல்லது இந்த வாரம்லாம் அவர் வந்து வந்திருக்கலாம் நம்ம எம்பி சார். மெரிட்ல வெளியில அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம மெரிட்லயே வந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணாங்காட்டியும் அங்க வந்து எல்லாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணியாட்டு இருக்குது கீழ்கோர்ட்ல. அப்புறம் மேல்கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டாங்க. அதாவது திங்கக்கிழமை ஏதாவது பண்ண மாதிரி தகவல் வந்திருக்குது, இந்த வாரம் திங்கக்கிழமை. அதாவது எப்படின்னா செயல அப்ளை பண்ணிட்டு ஃபில்லிங் ஆகணுமா, அதுக்கு 2-3 நாள் ஆகுமா. ஃபில்லிங் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்களாம், அந்த அதுக்கு 2-3 நாள் ஆகுமா. அப்புறம் லிஸ்ட் வருமா, அந்த லிஸ்ட்ல தான் வந்து என்னைக்கு ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு 2-3 நாள் ஆகுமா. அன்னைக்கு ஹியரிங் வந்து அது எப்ப காலையிலயா மத்தியானமா இல்ல சாயந்தரம் 3 மணி 4 மணியா அப்படிங்கிறது தெரியும். அந்த அந்த விவாதத்துல வந்து என்ன விவாதம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா வந்து வெயில்ல வெளியில வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதான். அது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு ஒவ்வொரு இதுக்குமே 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும்ல, கிட்டத்தட்ட வந்து 10 நாள் to 15 நாள் ஆயிரும். அதுக்குள்ள இடையில வந்து சனி ஞாயிறு வந்துரும். இது ஜெயில அப்ளை பண்ணி அது ஃபர்ஸ்ட்ல இருந்து அது கடைசிக்கு வந்து முடியுதுக்கு 10 நாள் to 15 நாள் ஆயிரும். அந்த நம்பர் வரணும். ஆமா அப்படிங்க. ஆமா அந்த கணக்குல தான் இருக்கும். நம்ம வந்து கீழ்கோர்ட்னா இந்த போன வாரம் அப்ளை பண்ணா இந்த வாரம் கிடைச்சிரும். ஏன் ஹைகோர்ட்ல வந்து அப்படி கிடையாது. இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தா தான் போவோம், அதெல்லாம் பொறுமையா தான் நடக்கும். நம்ம சௌகரியத்துக்கும் டக்குன்னு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு 27 நிமிஷம் பேசினாரு, 27-28 நிமிஷம் பேசினாரு. சரி சரி. அவர் சொன்னதெல்லாம் கூட சுருக்கி அந்த விஷயத்த மட்டும் கூட சொல்றேன்னு வச்சுக்குவேன். பாவனா மக்கள் எல்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க, எதிர்பார்த்து. இப்ப எனக்கே சிரமம் தான். நானும் பாரு லோனு கட்டணும், 6 மாசமா லோனு நிக்குது, என்ன பண்றேன்னு தொழிலும் ஒண்ணும் அந்த அளவுக்கு சரியில்லை. நானும் அதை நம்பிதான் உட்காந்து இருக்கிறேன். கேட்டா வந்து இந்த வாரம் திங்கக்கிழமை கணக்குனா இதுல இருந்து 10 நாள் to 15 நாள் இடையில வந்து சனி ஞாயிறு வந்ததுன்னா அதுக்கு கணக்குல வராதான். இப்ப வந்து இத்தனை ப்ராசஸ் இருக்கு. அப்படியே இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து அப்படியே ரொம்ப ஷார்ட்டா போனாலுமே வெள்ளிக்கிழமை வந்து ஈரிங்கி வந்தாலுமே வெள்ளிக்கிழமையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து சனிக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோர்ட்ல வந்து ஹியரிங் முடிஞ்சிருச்சு. ஹியரிங் முடிஞ்சுன்னா அதை வந்து அந்த ஆர்டரை வந்து அங்க செயல்ல பாஸ் பண்றது சனிக்கிழமை கூட கொண்டு போய் அந்த ஆர்டர் காப்பி கொடுத்தா வெளியில விட்டுருவாங்களாம். ஆனா அதுக்கு இந்த வாரம் வந்து வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு.
ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை தானே, இன்னும் வியாழன் வெள்ளி 2 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு இத்தனை ப்ராசஸ் இருக்குதா? இன்னும் ஃபில்லிங் ஆகணும், நம்பரிங் ஆகணும், அப்புறம் காஸ்ட்லி ஸ்டோர் ஆகி அப்புறம் வந்து என்னைக்கு இயரிங்னு சொல்லி அன்னைக்கு இயரிங் வரணும். கேட்டா வந்து அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திங்கள் அதே 7 நாள் ஆயிடுச்சு. இனி வெளியே வந்தா இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல. ஆமாண்ணா, ஆனா மெரிட்ல வர்றது பரவாயில்லதான். அடுத்த வாரம் வந்து வெள்ளி சனியில எதிர்பார்க்கலாம்னு என்னுடைய கணிப்புண்ணா. இந்த வாரம் வாய்ப்பு ரொம்ப கம்மி, அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. எல்லாம் பயங்கர சிரமத்துலதான் இருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு நமக்கு, கார்த்திக் பிள்ளை. அந்த யூடியூப்ல கேடிவின்னு இருக்குல்ல, ஆமா, அவரையும் நம்ம மக்கள் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்றது? அப்புறம் கேட்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு. நம்ம அந்த கம்பெனி சைடு எந்த ஒரு தகவலும் வரல. தகவல் கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல. ஆனா ஒரு தகவல் கொடுத்தா நல்லா இருக்குண்ணா, கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அது என்ன காரணம்னு தெரியல. நம்ம கம்பெனி சைடு இருந்து நம்ம எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோவோ ஆடியோவோ போட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் கம்பெனி சைடு. ஏன்னா அவர் கார்த்திக் பிள்ளை வந்து சொல்லணும், அவருக்கு வந்து சொல்லணும் அப்படின்ட்டுல இல்ல, ஏதோ மக்கள் சிரமப்படுறாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப இதை எடுத்து சொல்றாப்புல. போடுறாப்புல. ஆமா, அவரே ரொம்ப இன்னைக்கு போட்ட வீடியோ ரொம்ப டென்ஷனா தான் பேசினாப்புல. ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்றாங்களாட்டு இருக்குது. வண்டியிலண்ணா மக்களுக்கும் தகவல் சொல்றதுக்கு வேற யாருமே இல்ல. ஏதோ அவரு இது ஒரு ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏதோ கம்பெனி சைடே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்காங்க. ஒரே வழி, நம்ம மக்கள் வந்து காத்துட்டு இருக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. வேற வழியே இல்ல. அதுதான் சொல்லலான் இருந்தேன். சரி வந்த இருப்பையும் பார்த்து கிளம்பிட்டா. குளிச்சுட்டு இருந்தியா? இரு வரேன்னா சரி குளிச்சுட்டு லேட்டா அப்பதான் போன குளிக்கிறதுக்கு போனேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்களா? அதான் இதுதான் அப்டேட்னா. நிறைய பேர் எனக்கே போன் பண்ணி கேக்குறாங்க. அப்புறம் சரின்ட்டு விட்டு சொல்லி சரி விசாரிச்சுட்டு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வீடியோவே எதுவும் போடல. சரிப்பா, ஓகேப்பா. சும்மா அரசமாவே எப்படின்னு அரைஞ்சிட்டு இருக்கிறத எதுவுமே தெரியாம சும்மா எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனா இந்த வெயில் அப்டேட் கேட்டு எனக்கே மனசே விட்டுருச்சு. ஏன்னா இத்தனை நாளா இன்னும் இத்தனை நாள் ஆகுமா அப்படின்ட்டு. இல்ல இதான் ப்ராஜெக்ட் அதுதானே எந்த வழிமுறைகளோ கோர்ட்டு கேஸ்ல போயிட்டாலே இப்படியான ஜவ்வா இருக்கும்னா நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வேகத்துக்கெல்லாம் அது வந்து ஒன்றும் வராது. அது என்ன சட்டமோ அது அப்படித்தான், அது என்ன ரூல்ஸோ அது அப்படிதான். அவங்க வந்து அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்றது? அப்புறம் எல்லாம் சகிச்சுட்டு தான் போக வேண்டியதா இருக்குது. ஆமா ஆமா உண்மைதான். அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம்னா 10 நாள் to 15 நாள் கணக்குன்னு அனுபவம் உள்ளவங்களே சொல்றாங்க. இப்ப நாம அதை நம்பிதான் அவனுக்கு வழி இல்லை. அவரும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே இருக்காராம். எல்லாம் அவங்க சர்க்கிள்ல அட்வொகேட் சர்க்கிள்ல அப்புறம் அவங்களெல்லாம் விசாரிச்சு எல்லாம் சொன்னாப்புல ஆளை விட்டா போதும், நம்ம வெளியில போய் எப்படாப்பா போவோம்ட்டு அவரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காராம். ரொம்ப 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 சிரமத்துலதான் இருக்கிறாராம் உள்ள.